வணக்கம். என் பேர் வைஷு. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இது என்னோட 15வது வருஷம். பாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் இந்த கூவாகம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். தாலி கட்டிட்டு தாலி இருக்கிற ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கூவாகம் கூத்தாண்டவர் ஃபெஸ்டிவல் வந்தது ரொம்ப ஹாப்பி. இங்கே பொதுமக்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கிறாங்க. இங்கே வந்து எங்கள் பெரியவங்க எல்லாரையுமே நாங்கள் மீட் பண்ணி அவங்களோட நாங்கள் வந்து சந்திக்கிற தருணம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிஸ் திருநங்கை 2025 வேற நடந்துச்சு. நான் வரும் மிஸ் திருநங்கை 2023 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பண்றது சொல்லிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குது. 23ல நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வின் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் நம்ம வீட்டு சார்பா நிறைய திருநங்கைகள் எல்லாருமே ஏறினாங்க. பட் ஆனால் வந்து பிரைஸ் வின் பண்ணல. இருந்தாலும் நன்றி. எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, காவல்துறை எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எதுக்கு அப்படின்னா பாதுகாப்புக்கு அவங்க வந்து ஃபுல்லா வந்து செக்யூர் சிஸ்டம்க்கு வந்து அவங்க இன்னும் நல்லா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பேரிகேட் போட்டுட்டு வந்து அங்கங்க எங்களை நிறுத்தி நடக்க விடுறது வந்து கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்னா அப்படின்னா நாங்கள் கார்ல வந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் காஸ்டியூம்க்கு நாங்கள் வந்து மேக் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது ஒன்று மட்டும் தான் ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ஹாப்பி. ஓகே, நன்றி. இல்ல அடிப்படை வசதி பாஸ் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போது அதிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஓரளவு இங்கேயுமே கொஞ்சம் இது டாய்லெட் ஃபெஸ்டிவல் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து வரதுக்கு மட்டும் ஒரு வே இருக்கு. இப்ப போறதுக்கு ஒரு வே கொடுத்து நல்ல ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு இதா பண்ணிட்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி. என் பேரு நிரஞ்சனா. நான் வந்து சென்னையில வந்து வரேன். இந்த கூத்தாண்டவர் திருவிழாக்கு வந்து நான் 8வது வருஷம் வரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமான நாள் என்னன்னா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாண நாள். தாலி கட்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா தாலி கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு எவ்வளவுக்கு சந்தோஷமா நாங்க தாலி கட்டிக்கிட்டோமோ அதுக்கு ரொம்ப துக்கமா நாளைக்கு வந்து தாலி அறுக்கிற நாள். அது ரொம்ப மனவேதனையா இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு கல்யாணங்கும் போது யாருக்கா இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க ஹாப்பியா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வேண்டுதல் ஒன்னொன்னு யார் மனசுல அவங்கவுங்க வேண்டி இருப்பாங்கல்ல, ஒரு வேண்டுதல் நிறைவேறணும். ஃபர்ஸ்ட் மஞ்சள் கொம்புல கட்டுவாங்க. அப்புறம் 2வது வருஷம் வெள்ளியில கட்டுவாங்க. 3வது வருஷம் தங்கத்துல கட்டுவாங்க. நான் வருஷம் ஒரு வேண்டுதல் வைப்பேன். நான் எப்பயுமே தங்கத்துல கட்டுறேன்னு சொல்லி வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி நான் எப்பயுமே தங்கத்துல தான் தாலி கட்டுவேன் நம்ம கூத்தாண்டவர் ஐயாக்கு. ஆனா அவங்களுக்கு அதை நாங்க டொனேட் பண்ணிடுவோம். ஆனா கோயில் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஆனா எதுவுமே பண்ணாம இருக்காங்க. எத்தனை பேர் தங்கத்துல கட்டி தாலியா இருக்கிறாங்க. இன்னமும் அந்த ஒரு டெவலப்மெண்ட் எதுவுமே வரல. ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை இந்த இடத்துல. சுத்தி எங்கேயுமே போக முடியாது. வெளியே காட்டு பக்கம் தான் போகணும். அதே மாதிரி பாதையில தடுத்து அங்கங்க நிறுத்திடுறாங்க. வர முடியல எங்களால. ஏன்னா வயசானவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் வர்றதுனால அங்கங்கே நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்து வர வேண்டியதா இருக்கு கோயிலுக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமுதாயத்துல பார்வைங்கிறது எல்லாரும் நார்மலா பாக்குறது தான். இப்ப வர ஜென்ரேஷன்லாம் மதிப்பா தான் பாக்குறாங்க. இருந்தாலும் நாளடைவில் திருநங்கைங்க வந்து முன்னேறிட்டே வராங்க. இப்ப எல்லாருமே ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அதனால இப்ப வந்து நார்மலா சராசரி மக்கள் ஆண் பெண் எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரிதான் திருநங்கைகளையும் பாக்குறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறதுனா, நாங்க இப்ப வந்து நம்ம நாட்டுல ராணுவ வீரர் வந்து நம்மளுக்கோசரம் நம்ம நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா திருநங்கைகளுக்கும் இந்த ராணுவத்துல ஒரு பணி கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் தான் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. எங்க திருநங்கைங்க வந்து யாருமே இல்லாம நாங்க தனியா இருக்கனால எங்களுக்கு குழந்தை குட்டி அந்த மாதிரி எதுவும் இருக்காது. எங்களுக்கு ராணுவத்துல கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஆனா கூட நம்ம நாட்டுக்காக நாங்க உயிரை விடுவோமே தவிர எங்களுக்கு குழந்தை குட்டி யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால எங்களை ராணுவத்திலே பணி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். வணக்கம், என்னோட பேர் சாதனா. நான் ஒரு கடந்த 8 வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு. ஒரு சில திருநங்கைகள் வந்து 1 கிராம் தாலி கட்டுறாங்கன்னா இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான திருநங்கைகள் வராங்க. அப்போ ஒரு திருநங்கை 1 கிராம் கட்டுறாங்கன்னா அப்போ ஒரு 500 திருநங்கைகள் கட்டினா என்ன ஆச்சுன்னு பாத்துக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா சேகர் பாபா அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வேண்டுகோள் சொல்றேன்னா, தயவு செஞ்சு ஒரு எமர்ஜென்சி எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கூட இங்க கிடையாது, சாலை வசதி கிடையாது. நாங்க வருஷம் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். இந்த கோயில் வந்து அறநிலைத்துறை சார்ந்த கோவில். இது வந்து பொதுமக்கள் சார்ந்த கோவில் தான் பரவாயில்ல. இது அறநிலை சார்ந்த கோவிலுங்கிறதுனால உங்ககிட்ட இந்த இதை வந்து நான் முன்னெடுத்து வைக்கிறேன். தயவு கூர்ந்து நீங்க என்ன பண்ணுனா, ஒரு பீப்புளுக்கு முக்கியமா அத்தியாவசியம் என்னன்னா, ஒரு அவசரம் வந்து பாத்ரூம் வசதி இங்க எதுவுமே கிடையாது. இங்க கொஞ்சம் தூரம் தான் போகணும். தயவு செஞ்சு நீங்க அதை எனக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் மிலா பேபி கேர்ள். ஸோ நான் வந்து மிஸ் கூவாகம் 3 வருஷமா ஜட்ஜாக இருந்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் கண்டஸ்டன்ட்லாம் லைக் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் மீறி நாங்கள் லைக் நேற்றுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோயிலுக்கு நான் லைக் இது என்னோட 3rd டைம் இந்த கோயிலுக்கு நான் லைக் எப்பெல்லாம் வரணும் ரொம்ப எக்ஸைட்டடாக வருவேன். அண்ட் இந்த தடவை இந்த கோயிலில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது இங்கே வந்து மிஸ் கூத்தாண்டவர் நடக்க போகுது இந்த கோயிலில். ஸோ அதுவும் லைக் பாண்டிவன் சார்பாக பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடியோட லைக் இப்போ லைக் நிறைய லைக் அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து லைக் ஒட்டுமொத்த சொசைட்டி எல்லாம் சேர்ந்து பண்றதா தான் இருக்கும். ஸோ அதனால இவங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும். அண்ட் இங்க இருக்க மக்களும் லைக் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த தடவை போலீஸா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்க லாஸ்ட் டைம் கேட்டிருந்தோம் எங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கணும், எங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கணும்னு. அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தோம். நாங்க வந்து லைக் ரொம்ப நாளா டிரான்ஸ் பாலிசிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்ஜிபில இருந்து எங்களை லைக் ஒதுக்கி நாங்க டிரான்ஸ் பாலிசிக்காக தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது கண்டிப்பா கிடைக்கணும். ஸோ அது மூலியமா எஜுகேஷனா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப லைக் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அது வந்து இந்த அரசு முன்னெடுத்து கண்டிப்பா பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நமிதா மாரிமுத்து. நான் இன்னைக்கு வந்து கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாக்கு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தாலி கட்டுற நாள். ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. என்னோட பேத்திங்க, என்னோட பொண்ணுங்க, என்னோட அம்மா எல்லாமே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மொத்த திருநங்கைகளும் ஒன்னா சேர்ந்து இங்க பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. கூத்தாண்டவர் நினைச்சு எந்த விஷயம் வேணாலும் கண்டிப்பா அந்த விஷயம் நிறைவேறும். இதை திருநங்கைகள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் யார் வேணாலும் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அவங்க வேண்டுதலை வேண்டிட்டு போகலாம். இந்த சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லா மக்களுக்குமே சொல்றேன், நல்லா படிங்க. உங்களுடைய திறமையை நீங்க தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க தான் கொண்டு போகணும். ஸோ வந்து யார் என்ன சொல்றாங்க அதை பத்தி தான் காதல வாங்காம உங்களை நீங்க நம்புங்க. நெவர் கிவ் அப் இன் லைஃப். அதே மாதிரி திருநங்கை மக்களை வந்து சவிசமமா பாக்குறதுன்னு விஷயத்த வந்து எப்படி பெண்களை வந்து வீட்டில் ஒரு பிள்ளைய வந்து பெண்களுக்கு எப்படி நடந்துக்கணும் சொல்லி தரணுமோ, திருநங்கை கிட்ட ஆண்கள் எப்படி நடக்கணும் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசு வந்து ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வந்து கல்வி எல்லாமே வந்து ஈஸியா வந்து இன்னைக்கு வந்து அக்சசபிள் மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாம் காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் சீட்டு ஃப்ரீ ஸ்கூல் அனுப்புறாங்க. பட் படிச்சா பத்தாது, எல்லாம் வேலைகள் எங்களுக்கு வேணும். 38 துறைகளிலும் கண்டிப்பா ஒரு திருநங்கை வேலை செஞ்சாதான் எல்லா துறையிலும் நாங்க இருந்தாதான் நாங்கள் சீக்கிரமா இந்த சமுதாயத்தில் இருக்க கெட்ட பேர் எங்க மேல இருந்து விலகும். இது வந்து என் பேர் யுவன்யா. நான் சென்னையிலேருந்து வரேன். இது வந்து என்னோட 2வது வருஷம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து வந்தேன், அப்போ ஸ்டேஜ் ஏறல. இப்போ 4 இயர்ஸ் ஆஃப்டர் வந்தேன், இப்போ தான் ஸ்டேஜ் ஏறினேன். ஸ்டேஜ் ஏறி டாப் 7ல் வந்தேன். அதுக்கப்புறம் ரூம் சார்ஜஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப எங்கே வெளியே எல்லா இடத்துலையும் இங்கே சார்ஜஸ் சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்ஸ் பஸ்லாம் ரொம்ப லாங்காகவே டுப்பாட்டிடுறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சண்டை போட்டு தான் உள்ள விட வேண்டிய இருக்குது. முக்கியமாக வந்து எங்களுக்கான ரெஸ்ட் ரூம் இங்கே கரெக்டாக இல்லை. ரெஸ்ட் ரூம் இல்லை, தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஒரு ப்ரைவசி ஃபஸ்ட்டு இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ண மாட்டுறாங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரசு வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் இது எடுக்கணும். என்னோட பேர் மெஹந்தி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மிஸ் கூவாகத்தோட 2022 ஒரு டைட்டில் வின்னர். இது என்னோட 8வது வருஷம் மிஸ் கூவாகம் வருது. வருஷம் என்கிட்ட வேண்டிட்டு தங்கத்தாலி, வெள்ளித்தாலி, மஞ்சத்தாலி 3 தாலியுமே அறுப்போம். ஒரு வருஷம் வேண்டிட்டு வரும்போது நாங்கள் அடுத்த வருஷம் நிறைவேறிடும். அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ.